முருகாச்சரணம். கந்தரந்தாதி பாடல் 53. இந்த பாடலில் அருணகிரிநாதர், முருகா உன்னுடைய பாதங்களில் எனக்கு நிலையான இடத்தை கொடு, ஸ்திதம் பெறவே, ஸ்திதமாக உன்னுடைய பாதங்களில் நான் இருக்கணும், என்னுடைய யம பயம் நீங்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். இப்போது பாடலை பார்ப்போம். தீவிலம் கங்கை தரித்தார் குமார திமிர முன்னீர் தீவிலங்கங்கை வருமான் மருக தெரிவற்ற வான் தீவிலங்கங்கை வரவா விரைக்குந் திரிந்துழலுன் தீவிலங்கங்கை யமன் தொடராமல் திதம்பெறவே. இதில் தீவிலங்கங்கை அப்படிங்கிற வார்த்தையை 4 விதமாக பயன்படுத்தி வெவ்வேறு பொருள்களில் பயன்படுத்துகிறார். பாடலோட சொற்பிரிவை பார்த்தோம்னா, தீ விலம் கங்கை தரித்தார் குமார, திமிர முன்னீர் தீ வில் அங்கம் கை வரு மான் மருக தெரிவற்ற வான் தீவில் அங்கங்கு ஐவர் அவாவு இறைக்கு திரிந்து உழலும் தீ விலங்கம் கை யமன் தொடராமல் திதம் பெறவே. முதல் வரி எடுத்தோன்னா, தீவிலம் கங்கை தரித்தார் குமார. தீனா அக்னி, விலம்னா வில்வம், கங்கை கையில் அக்னியும் தோளில் வில்வ மாலையையும் தலையில் கங்கையையும் தரித்தார் குமார, அவற்றை தரித்து கொண்டு இருப்பவர் சிவபெருமான். அந்த சிவபெருமானுடைய குமாரா முருகா. திமிர முன்னீர் தீ வில் அங்கம் கைவரு மான் மருக. இந்த இடத்துல மான் மருகங்கிறத மால் மருக அப்படின்னு எடுத்துக்கணும். மால் அப்படின்னா திருமால், திருமாலுடைய மருகனே. அந்த திருமால் என்ன பண்ணினா, திமிர முன்னீர், திமிர திமிரனா இருண்ட, முன்னீர் சமுத்திரம், 3 பக்கங்களிலும் நீரால் சூழ்ந்திருக்கின்ற இல்லை 3 விதமான நீர்களால் ஆன, அதாவது ஊற்று நீர், ஆற்று நீர், மழை நீர், இவையெல்லாம் சேர்ந்தது தான் சமுத்திரம். அதை முன்னீர், முன்னீர் என்றால் பெரிய சமுத்திரம், கடல். தீ வில் அங்கம் கை வரு, தீ தீனா வறண்டு போகும்படி, அந்த சமுத்திரம் காய்ந்து போகும்படி, சமுத்திரத்தில் இருக்கிற நீர் வற்றி போகும்படி, வில் அங்கம், வில் அங்கம்னா அந்த வித்தை, வில் வித்தையை கைவரு காண்பித்த, அதில் தேர்ந்த மான் மருக திருமாலுடைய மருகனே. பெரிய கடலானது வற்றி போகும்படி தன்னுடைய வில்லால் அந்த கடல் வற்றி போகும்படி செய்த திருமாலுடைய மருகனே. இந்த இடத்துல ராமாயண குறிப்பை கொடுக்குறார். ராமாயணத்தில் அந்த இலங்கைக்கு செல்வதற்காக கடலை கடக்க வேண்டும் என்ற போதும் கடல் வற்றி போகட்டும் என்பதற்காக ராமபிரான் பானம் அனுப்புகிறார். சமுத்திர பகவான் ராமர்கிட்ட வேண்டி, இந்த மாதிரி இயற்கைக்கு மீறி கடலை வற்ற செய்தால் எத்தனையோ உயிரினங்கள் கஷ்டப்படும், அதனால் நான் நீங்கள் பாலம் அமைப்பதற்கு நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி தான் இலங்கைக்கு செல்வதற்கு, சமுத்திரத்தை கடப்பதற்கு பாலம் கட்டினார்கள். இந்த ராமாயண நிகழ்ச்சியில் கடல் வற்றி போகும்படியாக தன்னுடைய வில் வித்தையை காண்பித்த ரகுராமன், ராமனை பற்றி இந்த இடத்துல குறிப்பிடுகிறார். தீ வில் அங்கம் கைவரு மான் மருக. அந்த சமுத்திரமானது வற்றி போகும்படி கையில் வில்லை ஏந்தி அந்த வில்லால் நீர் வற்றி போகும்படி செய்த ராமபிரானுடைய மருமகனே. தெரிவற்ற வான் தீவில் அங்கங்கு ஐவர் அவாவு இறைக்கு திரிந்து உழலும் தீ. தெரிவற்ற, தெரிவற்றனாக்க அறிவதற்கு அரிதாக இருக்கின்ற, வான் தீவில் பெரிய உலகத்தில் பெரிய தீவுகளில் அங்கங்கு பலவேறு இடங்களில்
ஐவர் அவாவு இறைக்கு. ஐவர்னா பஞ்ச இந்திரியங்கள். இந்த பஞ்ச இந்திரியங்கள் அவாவு அவைகளால் உந்தப்பட்டு பஞ்ச இந்திரியங்களின் ஆசைகளுக்கு உட்பட்டு இறைக்கு அந்த புலன் நுகர்ச்சிக்காக திரிந்து உழலும் அலைந்து திரிகின்ற தீ புத்தியின் விலங்கம் கை. அந்த தொடர்ந்து வருகின்ற இந்த தொடர்ச்சியை நீ ஒழிக்க வேண்டும். யமன் தொடராமல் திதம் பெறவே. யமன் என்னை தொடர்ந்து வராமல் உனது திருவடியில் நான் நிலை பெறுவதற்கு. இந்த உலகத்தில் அங்கங்கே இறை தேடுகிறது இந்த உடம்பு. எதனால்? பஞ்ச இந்திரியங்களினால் இறை தேடுகிறது. பஞ்ச இந்திரியங்களினால் தேடும் பொழுது அது அந்த புலன் நுகர்ச்சிக்காக தான் இந்த இறையை தேடி அலைகிறது. அந்த புத்தியை விட்டுவிட்டு புத்தியை அழித்து யமன் தொடராமல் நீ எனக்கு உன்னுடைய பாதங்களின் நான் நிலை பெறுவதற்கு திதம் பெறவே நிலை பெறுவதற்கு நீ அருள் புரிவாயாக அப்படின்னு இந்த பாடலில் கேட்குறார். முருகாச்சரணம்.